நமக்காக பாடுபட்டு சிலுவையில் வைத்து வீழ்த்தி இவை அனைத்திலும் நமக்கு பங்கெடுக்கின்றார். சிலுவையை கைவிடாது. நீ அதை சுமந்தால் அது உடைய சிறப்பு என்ற இந்த அகதினாருக்கு குறித்து மிக உண்மையானது. எனவே சிறை பாதைகளை பற்றி நோக்கி ஒரு உணர்ச்சிபூர்வமாக வாடிக்கையான தவற்றால் கடந்து மட்டுமல்ல, மாறாக இது கிறிஸ்தவத்தின் அடிப்படை செயல்பாடு. வாழ்க்கை பாதையை எதிர்கொள்ளும் சிலுவைகளை சுமந்து கிறிஸ்துவின் சிலுவை சுவடுகளை பின்பற்றி நாம் அறிஞர்களாக உருமாறுவதற்கு வெளிப்பாடு. சிலுவை பாதையை கிறிஸ்துவோடு பாடுகளோடு வெள்ளித்து தியானிக்கும் போது ஒவ்வொரு நிலையிலும் சிலுவையின் சுவடுகளில் சில அர்ப்பணிப்புகள் பாடங்கள் புறப்படுகின்றன. அவற்றை இனங்கண்டு நமது ஆய்வை பாழ்பாய்கிற கிறிஸ்துவின் முழு மனிதனுடைய அடைகளை நாமும் அழைக்கப்படுகிறோம். இந்த சிலுவை பாதையிலே நாம் அனைவரும் பக்தியுடன் பங்கெடுப்போம். ஃபர்ஸ்ட் அதை ஃபோட்டோ எடுத்துருங்க. ஏன்னா இதெல்லாம் சுற்றி முடிச்சோன்னா அதெல்லாம் இருக்காது. என்னுடைய மகன் இயேசுவை அநியாயமாய் பிடித்திருக்கிறார்கள். எல்லோரும் அவர் அன்பு செய்து மன்னித்து இரக்கமுடன் நடந்து அவரை இரக்கத்தில் பிடித்திருக்கிறார்கள்.
மகனால் உதவி பெற்றவர்கள் என் மகன் மீது குற்றம் கண்டு பரவாசை விடுதலை செய்ய சொல்லி குரல் எழுப்புகிறார்கள். என் மகன் பரவாசை விட மிகவும் கொடியவனா? என் மகனுக்காக குரல் கொடுக்க இங்கே ஒருவரும் இல்லையா? இயேசுவின் இதயம் பேசியது. எனக்குத்தான் இந்த சிலுவை சாய்விலிருந்து தப்பிக்க எத்தனை வாய்ப்புகள்! இந்த யூத மக்கள் தான் ஒருமுறை என்னை தன் அரசனாக விரும்பினார்கள். என் சீடன் பேருக்கு ஒருமுறை எனக்கு எளிய முரசையுடன் திருநாள் அமைத்து தருவதாக கூறினார். இப்போது இந்த பிரார்த்தி நான் விரும்பினார் எனக்கு விடுதலை தருவதாக கூறுகிறார். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த தீர்ப்பிலிருந்து தப்பித்து வாழ நினைத்தார். ஐயோ, என் தந்தை விருப்பத்தை நிறைவேற்றாத இசை மக்களை போல் ஆவியனார். எனவே இந்த மனிதத்திற்கு நான் தயார். மரியாள், பெற்ற வயது பற்றி எரிகிறது. நான் காண என்னுடைய மகனை சாட்டையால் அடிக்கிறார்கள், தலையில் முள்முடி சூட்டுகிறார்கள். நான் முத்தமிட்ட நெற்றியை முட்கள் பதம் பார்ப்பதை என்னால் காண இயலவில்லை. என் இதய துடிப்பே நின்றுவிடும் போலிருக்கிறதே.
அவருக்கு உதவிட நினைக்கும் என்னை இந்த கூட்டம் நெருக்கி தள்ளுகிறது. நான் முயற்சி முன் வருவதற்குள் அவர் சிலுவை சுமந்து செல்கிறார். இயேசுவின் இதயம் பேசியது. நான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில் நடமாடிய போது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றேன். மற்றவர்கள் துன்பங்களையும் சுமைகளையும் தீர்த்தேன். அப்படிப்பட்ட எனக்கு இந்த மக்கள் இந்த சிலுவையை கொடுத்தார்கள். சுமை தாங்கிய வாழ்ந்த எனக்கு இந்த கொடுமை. எனக்கு வந்த இந்த துன்பத்தையும் கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டு ஏற்று வாழ கற்றுக் கொடுத்தவர் என் அன்னை. உங்கள் குழந்தைகளின் கண்களில் நீர் வடிந்தால் நெஞ்சம் துடிப்பது நியாயமானதுதான். ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கு வாழ்ந்து வரும் துன்பங்களை சந்தித்து துணிந்து வாழ நீங்கள் கற்றுக் கொடுத்துள்ளீர்களா? வாழ்ந்து வரும் தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் துணிவுடன் தாங்கி வாழ என் அன்னை எனக்கு கற்றுக் கொடுத்தது போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். சிந்தனை: மனிதனுக்கு துன்பம் வருவது இயல்புதான். ஆனால் நாம் மற்றவர்களின் துன்பத்திற்கு காரணமாக இருக்கக்கூடாது. சிலுவைகளை நான் சுமப்பதா, நான் கஷ்டப்படுவதா? யாராவது கஷ்டப்படட்டும், நமக்கென்ன? நான் மட்டும் சுகமாயிருந்தால் போதும் என்று நம்மில் எத்தனையோ பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஆசீர்வாதங்களை மட்டும் பெற்றுக்கொள்வதற்கல்ல, பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கவும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று உணர்ந்திருக்கிறோமா? சிந்திப்போம். ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, வரும் சிலுவைகளை வாஞ்சையோடு ஏற்கவும் யாருக்கும் சிலுவையாக மாறாமல் இருக்கவும் அருள்தாரும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை ஒரு பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. சுவாமி எங்கள் தேவி தயவாயிரும். மரித்த விசுவாசியுடன் ஆன்மாக்கள் சரீரத்தை நடத்தினார். சமாதானத்தை காணப்படுகிறது. ஆமென். சுவாமி பாடுபட்ட 3ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையின் பாரம் தாங்காமல் முதல் முறை கீழே விழுகிறார். இறைவாக்கு. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டார் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? மரியாள். அவர் சுட்டி குழந்தையாய் தட்டு தடுமாறி கீழே விழுந்த போதெல்லாம் தூக்கிவிட்டு அடிபட்ட இடத்தில் அன்பு மழை பொழிந்தவள் நான். ஆனால் இன்று நெட்ட நெடுவன வளர்ந்த என் மகன் இயேசு சிலுவையின் பாரம் தாங்காமல் கீழே விழுகிறார்.
ஓடிச் சென்று உதவிட நினைக்கும் எனக்கு உடல் பலம் போதவில்லை, உதவுவார் யாரும் இல்லை. அவர் நிலை கண்டு நிலை குலைந்து போனேன் நான். இயேசுவின் இதயம் பேசியது. நான் என் அன்னைக்கு மட்டும் தெரிந்தவராக இருந்த பொழுது நான் கீழே விழுந்த போதெல்லாம் என்னை தூக்கிவிட்டார். இப்பொழுது என்னை அனைவருக்கும் தெரியும். ஆனால் கீழே விழுந்த எனக்கு உதவுவார் யாரும் இல்லை. கசியடையும் காயங்கள், தலையில் முழுமொழி, அவமானம், சிறுமைப்பாடம் இவை உடலை வருத்தவில்லை. ஆனால் மக்களின் செயலால் நீரையும் வழியால் துடித்தது. சிந்தனை. ஹெட்சமனி தோட்டத்தில் பிடிக்கப்பட்ட பின்னர் அடுத்த நாள் ஆளுநரான பிலாத்துவின் முன் நிறுத்தப்படும் வரையிலும், இதோ இந்த சிலுவை சுமத்தப்படும் வரையிலும் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அதனால் அவருடைய பரிசுத்த இரத்தம் பலமுறை இந்த பூமியில் சிந்தப்பட்டதால் பலவீனப்பட்ட அவர் பாவத்தின் பாரம் தாங்காமல் பரிதவிக்கிறார். தட்டு தடுமாறி கீழே விழுகிறார். விழுந்த இயேசு அங்கேயே விழுந்து கிடந்தாரா? இல்லை, எழுந்தார், நடந்தார், தன் இலக்கை நோக்கி முன்னேறுகிறார். பாவத்திலே விழுந்து போன தன் மகன் தன்னை தேடி வரமாட்டானா என்று அன்று ஊதாரி பிள்ளையின் தகப்பன் ஏக்கத்தோடு காத்திருந்ததைப் போல இன்று நம்முடைய ஆண்டவர் நமக்காக, நம் மனம் திரும்புதலுக்காக தாகத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். எழுந்து வருவோமா? நெஞ்சோடு அழைத்து நம்மை அன்போடு ஏற்றுக்கொள்ள இயேசு எதிர்நோக்கி காத்திருக்கிறார். நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? சிந்திப்போம். ஜெபம். மனத்தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, வலுவற்ற எங்களில் உம் வல்லமை வெளிப்படாது தாரும். ஆமென். இங்குலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஏசுநாத சுவாமி பாடுபட்டு 4ஆம் ஸ்தலம். வணங்கி நன்றி சோத்திரம் பண்ணுகிறோம். அதனால் இயேசு தம் தாயை சந்திக்கிறார். இறைவாக்கு. சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அவர் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊன்றி பாயும் என்றார். மரியாள், எப்படியோ தட்டு தடுமாறி என் மகனின் முகத்திற்கு முகம் சந்தித்தேன். அனைத்தையும் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்தவள் நான். எருசலேம் ஆலயத்தில் சிறுவனாய் இயேசு சொன்ன வார்த்தைகள் இன்று என் உள்ளத்தில் ஓடின. நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று 12 வயதிலே புலமையோடு பேசியவனாயிற்றே இயேசு. இப்படி ஒரு தருணம் யாருடைய வாழ்விலும் யாருக்கும் வரக்கூடாது என நினைத்தேன். அவரின் உடல் உபாதையெல்லாம்
அவரின் கண் இடுக்கில் கண்டுகொண்டேன். இவ்வளவு துன்புற்று துயரும் என் மகனை எப்படி தேற்ற முடியும்? எனினும் இப்பொழுது அவன் சிலுவை சுமப்பது இறை திட்டம் என உணர்ந்த என் கண்கள் பேசின. துவண்டு விடாதே மகனே, துணிவோடு என்று நான் உரைக்க சிலுவை பயணம் தொடர்கிறார் என் மகன் இயேசு. இயேசுவின் பேசியது என் அன்னையின் பிரசன்னம் எனக்கு ஆறுதலாக இருந்தது. என் துயர் துடைத்தது. அவன் உள்ளம் பொருட்களத்திருந்த போதும் அதை மறைத்து என்னை தேற்றினார், திடப்படுத்தினார். ஆனால் பெற்றோராகிய நீங்கள் உங்களுடைய சுயநலத்திற்காக, உங்கள் மகிழ்ச்சிக்காக உங்கள் சுமை அவர்களை சுமக்க செய்கிறீர்கள். படிக்கும் வயது பள்ளிக்கு அனுப்பாமல் வேலைக்கு அனுப்புகிறீர்கள். என் அன்னையின் அன்பை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் சுயநலத்திற்காக இப்படி செய்யாதீர்கள். உங்கள் வாழ்வில் துன்பம், தோல்வி, விரக்தி உங்களை துரத்தலாம், வீழ்த்தலாம். கவலையில் மூழ்கி காணாமல் போய்விடாது. என்னை போல் உன்னையும் அன்பு செய்ய, ஆறுதல் சொல்ல என் அன்னை எப்பொழுதும் காத்திருக்கிறார். சிந்தனை. உன் இதயத்தை வாழ் ஒன்று ஊடுருவும் என்று சிமியோன் அண்ணன் சொன்னது நிறைவேறுவதை அறிந்த தாயுள்ளம் தவிக்கிறது. எரிமலையாக வெடிக்கிறது. இருந்தாலும் தன்னை ஆண்டவருக்கு அடிமையாக ஒப்புக் கொடுத்த அன்னை மரியாள், இது இறைவனின் சித்தம் என்று தன் மகனின் இந்த நிலை கண்டு கண் கலங்குகிறாள் இந்த கண்ணீர் தாய். இறைவனின் மகனை தன் கற்பத்திலே சுமந்திருந்த போதும் கூட தம் உறவினரான எலிசபெத்து கற்பவதியாயிருக்கிறாள் என்று தெரிந்ததும் அவளுக்கு உதவி செய்ய ஓடோடி சென்ற ஒப்பற்ற தாய் உடைந்து போய் கண்ணீர் வடிக்கிறாள். தன் மகனுக்கே உதவி செய்ய முடியாமல் கானாவூர் திருமண வீட்டிலே திராட்சை ரசம் இல்லாத குறையை நிறைவு செய்ய நினைத்து தன் மகனை அணுகி அடுத்தவர் குறைகளை நிறைவாக்க நினைத்த தாய் நிலை குலைந்து நிற்கிறாள் தன் மகனின் நிலை கொண்டு. ஜெபம். அன்பு இயேசுவே, அன்னை மரியாவை போல் அன்னையர்கள் வாழவும், அன்பு மகன் இயேசுவை போல நாங்கள் மாறவும் அருள்தாரும். ஆமென். விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தையே, உமது பெயர் உயரென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சியே உண்டாவதாக. சுவாமி பாடுபட்ட 5ஆம் ஸ்தலம். இயேசு தமது சிலுவையை சுமந்து போகிறதற்கு சீமோன் உதவி செய்கிறான். இறைவாக்கு. இயேசு கூறியது, பெருந்துணை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்வும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுதாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். மரியாள்,
ரோமை காவலர்களின் தண்டனையால் சாட்டை அடியால் நடை தள்ளாடினார் இயேசு. புற்றுயிரும் குலைவுயிருமாய் இருக்கும் அவர் கல்வாரி மலை வரை தன் சிலுவை பாதத்துடன் உயிரோடு வருவாரா என நினைத்த காவலர்கள் சீமோன் என்னும் ஒருவரை கட்டாயப்படுத்தி என் மகன் இயேசுவின் சிலுவையை அவர் தோள் மேல் சுமத்துகிறார்கள். சிறிது தூரம் சிலுவையின்றி தளர்ந்து நடக்கும் என் மகனின் முகம் பார்த்த எனக்கு ஒரு ஆறுதல். எத்தனையோ பேருக்கு உதவிய எனது மகனுக்கு இப்படியாவது இந்த உலகம் உதவுகிறதே என்று. இப்படி துன்பப்பட்டு துயரப்படுபவர்களுக்கு பாரம் குறைக்க உதவும் பொழுது நீங்களும் ஒரு வகையில் எனக்கு ஆறுதல் அளிக்கிறீர்கள். இயேசுவின் இதயம் பேசியது. என் அன்பு மகனே மகளே, சீமோன் உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். அவன் செய்த உதவியால் நான் கல்வாரி மலையை அடையவும் என் லட்சியம் நிறைவேறவும் என் தன்னை விருப்பத்தை நிறைவேற்றவும் உதவியது. என் அன்னைக்கு ஆறுதல் தந்தது. என்றும் உங்கள் உதவி எனக்கு தேவைப்படுகிறது. என்னை போல தேவை இருப்பவருக்கு உதவும் பொழுதெல்லாம் எனக்கு உதவி செய்கிறீர்கள். எனவே ஒருவருக்கொருவர் உதவுங்கள். சிந்தனை. அழைக்க பெற்றவர்கள் பலர், தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். கடவுளின் மகனாக தேர்ந்து கொள்ளப்பட்டவருக்கு அவரால் அழைக்கப்பட்ட சீமோன் உதவி செய்கிறார். நாம் ஒருவருக்கு எதிர்பாராமல் உதவி செய்கின்ற போது கடவுளைப் போல வந்து உதவினீர்கள் என்று கூறுகிறார்கள் அல்லவா? ஆம், ஆபத்தில் இருக்கும் நம் சகோதரனுக்கு நாம் உதவும் போது நாம் கடவுளின் கரங்களாய் இருக்கிறோம். கஷ்டத்தில் இருக்கும் நண்பனுக்கு, உறவினருக்கு நாம் உதவி இருக்கிறோமா? எங்கப்பா, எனக்கே பத்த மாட்டேங்குது என்று நாம் சொல்லுவதில்லையா? சீரேனை ஊரானாகிய சீமோன் கூட இப்போதுதான் வயலில் வேலை செய்துவிட்டு களைத்து வருகிறேன், என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லியிருக்கலாமே. நம் உறவினர்களோ நண்பர்களோ அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோ கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரிந்தும் தெரியாதது போல் இருந்துவிட்டு நேரில் அவர்களை சந்திக்கும் போது, ஐயோ இவ்வளவு துன்பப்பட்டீர்களா, ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தால் ஓடோடி வந்திருப்பேனே, எனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று சொல்லி நாடகமாடும் போலி வாழ்க்கையை நம்மில் எத்தனை பேர் வாழ்கிறோம்? சிந்திப்போம், நம்மை சீர்படுத்திக் கொள்வோம். ஜெபம். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பது மேலான அன்பு என்று கூறிய நல்ல நண்பனே, பிறருக்காக வாழவும் துன்பத்தில் வருந்துவோருக்கு உதவி செய்து வாழும் நல் உள்ளத்தை தாரும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. நாம் பார்த்ததற்கேற்ற அமைப்போ அவருக்கு இல்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கு இல்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார்.
வேதனையுற்ற மனிதராய் இருந்தார். நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார். அவரை நாம் மதிக்கவில்லை. மரியாள் மாலை வெயிலில் வியர்வையுடன் இரத்தமும் வழிய கரடுமுரடான பாதையில் கால்கள் தட்டு தடுமாறி அலங்கோலமாய் காட்சியளிக்கிறார் என் மகன் இயேசு. பெண்கள் என்றால் கோழைகள், தாழ்ந்தவர்கள், அழகிற்கும் மோகத்திற்கும் அடிமையானவர்கள் என்று பெண்ணினத்தை குறைத்து பேசிய இந்த சமுதாயத்தின் அடிமைத்தன சிந்தனையை உடைத்து பாடுகளின் பயணத்தில் உள்ளே நுழைந்து இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள் வீரப்பெண் வெரோனிக்காள். துண்டு துணியால் அவர் முகம் துடைத்தாள். எதையாவது எதிர்பார்த்து உதவிடும் உலகத்தில் எதையுமே எதிர்பார்க்காமல் உதவிடும் இவனுக்கு என் அன்பு மகன் இயேசு கொடுத்த அன்பு பரிசு அவரது முகத்தின் பிரதி. நம்பிக்கையோடு அவரை நாடிய எவனும் என்றும் கைவிடப்படுவதில்லை. இயேசுவின் இதயம் பேசியது. சூழ்ந்திருந்த கூட்டத்தையும் படுகொலையுடைய கட்டுப்பாட்டையும் தாண்டி ரோனிகா என்ற வீர பெண்மணியிடம் வந்தார். புழுதியாலும் ரத்தத்துடன் ஒட்டியிருந்த மணித்துகள்களாலும் பொலிபுரத்தை என் முகத்தை அவள் துடைத்தார். அதற்கு பரிசாக என் முகத்தின் முத்திரையை பெற்றுக் கொண்டார். நண்பா, முன்புறமும் ஒரு மாதிரி காணப்படுகிறது. முகமூடி அணிந்து வாழ்கிறாய். முகத்திரையிட்டு வெளிவெளம் போடுகிறாய். புழுதியால் இல்லை, மாறாகும் பாவக்கரைகளால் அவற்றையெல்லாம் அணிந்திருந்து விட்டு இனியாக வாழ இரக்கமுள்ளம் கொண்டு பிறர் துணை பிழைக்க புறப்படும். சிந்தனை: மனிதன் பிறரால் வேண்டாதவனாக, தேவையற்றவனாக ஒதுக்கப்படும் போதும் கைவிடப்படும் போதும் அதிக வேதனை அனுபவிக்கிறான். அப்படி வேதனை அனுபவிக்கும் மக்களின் துன்பத்தை துடைத்து நாம் ஆறுதல் அளிக்கிறோமா அல்லது வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கிறோமா? சின்னம் சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். இவர் என் சீடன் என்பதனால் ஒரு குவளை தண்ணீர் கொடுத்தவன் கூட கைமாறு பெறாமல் போகார் என்பதை நினைவில் கொள்வோம், சிந்திப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, உம்மை போன்று வெரோனிகாவை போன்று அனைவரிடமும் இரக்கமுள்ளவர்களாய் மாற அருள்தாரும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருளிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. சுவாமி காண்பித்த 7ஆம் ஸ்தலம். இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். இறைவாக்கு: அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரை உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. பாதாளத்தில் நின்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். என் குரலை கேட்டருளும் ஆண்டவரே. நீர் என் பாவங்களை பாராட்டுகிறார்கள். உமக்கு முன்பாக நிற்க வல்லவன் யார் ஆண்டவரே?
என் அன்பு மகன் இயேசுவை வழிநடுக சாட்டையால் அடித்தார்கள், ஏளனமாய் பேசினார்கள். உடல் தளர்ந்து பசி தாகத்தால் வலுவிழந்து சிலுவை பாரம் தாங்காமல் கால் இடறி இரண்டாம் முறையாக கீழே விடுகிறார். பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த நான் பரிதவித்து நிற்கிறேன் கல் சிலையாய். மூச்சற்று நாவறண்டு நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து கீழே விழுந்தவர் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற எழுந்து நடக்கிறார் சிலுவை சுமந்து. இயேசுவின் இதயம் பேசியது. இதோ சிலுவையின் பாரம் தாங்க முடியாமல் விழுந்து கிடக்கிறேன். என்னை தூக்கி விடுவார் யாரும் இல்லை. கற்களும் முட்களும் நிறைந்த இந்த கொடிய பாதையில் இழுத்தடுமாறி விழுந்து விட்டேன். மனித நேயம் உண்டா என தேடினேன், ஒருவரிடமும் இல்லை. என் வீழ்ச்சியை கண்டு கைகுட்டி சிரிக்கிறது மக்கள் கூட்டம். என் உடலில் இருந்து வழிந்த ரத்தத்தை பூமி வாய்ப்பிழந்து பிடிக்கிறது. என்ற இந்த நிலைக்கு நீயும் ஒரு காரணம். குழந்தை தொழிலாளி, அநியாய கூலி, வரதட்சணை, அணிந்த வட்டி, வீண் சண்டை சச்சரவுகள் என மனிதநேயமற்ற செயல்களால் உன் உடன்பாடும் சகோதர சகோதரிகளை வீழ்த்துகிறாய். நண்பா, இனியாவது மனிதநேயம் கொண்டு மனிதன் வாழ பாடுபடும். சிந்தனை. சிலுவை பயணத்தில் பாதை எங்கும் கல்லும் முள்ளும் கரடும் குண்டும் குழியும் ஏளன பேச்சும் செயல்களும் வசை மொழிகளும் நிறைந்திருக்க கல்வாரி நோக்கி பயணம் செய்யும் இயேசுவை உற்று நோக்குங்கள். நாம் செய்கின்ற பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு எழுந்து பின் மறுபடியும் நாம் பாவத்தில் விழும்போது இதே தண்டனையை மீண்டும் மீண்டும் அவருக்கு கொடுக்கிறோம். விழாமல் இருப்பதில்லை வாழ்க்கை, விழுகின்ற ஒவ்வொரு முறையும் எழுவதுதான் வாழ்க்கை. கீழே விழுந்தாலும் இயேசு உள்ளத்தில் உறுதியுடன் எழுந்து நடக்கிறார். பாவம் எதுவும் செய்யாத அவர் பாவிகளாகிய நமக்காக எழுந்து நடந்தது போல நாமும் நம் பாவச் சூழ்நிலையிலிருந்து எழுந்து நடப்போமா? சிந்திப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, எத்தனை முறை விழுந்தாலும் நம்பிக்கை இழக்காமல் எழுந்து நடக்க அருளாரும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது தூயென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. ஆண்டவர் உண்டனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய இருதயத்தின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சியை உண்டாவதாக. தம்மை நோக்கி அழுத எருசலேம் பட்டணத்து பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார்.
பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார். மரியாள் முட்டி மோதி முன்வந்து இயேசுவை சந்தித்து ஆறுதல் கூற முயல்கின்றனர் அன்பு பெண்கள். வார்த்தைகள் வரவில்லை, கண்களால் கண்ணீர் மொழி பேசுகின்றனர். எல்லோரும் எனக்கு ஏன் ஊர்வம்பு என்று ஒதுங்கி நிற்க வீரப்பெண் வெரோனிக்கா போன்று முன் வருகின்றனர் எருசலேம் பெண்கள். தங்களையே இயேசுவின் துன்பத்தில் இணைத்துக் கொள்கின்றனர். இயேசுவுக்காக அழுது புலம்பினர். அவர்கள் இயேசுவின் மீது வைத்திருந்த பாசம், அன்பு, நேசம் எனக்கு புரிகிறது. ஒரு தாயாராகிய என்னால் அவர்களது தாய் பாசத்தையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசுவின் இதயம் பேசியது, உம்முடன் கடைசி வரை வருவோம், உமக்காக உயிரை கொடுப்போம் என்று கூறியவர்கள் என்னை விட்டு விட்டு ஓடிவிட்டார்கள். பச்சை மரமாகி என்னையை பதம் பார்த்து விட்டார்கள். பெண்களை பட்ட மரமாகி உங்களுக்கு என்ன நேர்வு புரியவில்லை. தாய்மார்களே, நீங்கள் தான் எனக்காக அழுகிறீர்கள். ஆனால் உங்கள் கணவன்மார்கள் தான் எனக்கு சிலுவையை கொடுத்தார்கள். உங்கள் பிள்ளைகள் தான் எனக்கு முன்முடி சூட்டினார்கள். உங்கள் உறவினர்கள் தான் என்னை கசையால் தசைகளையே அடித்தார்கள். இப்போது உங்களோடு பேச விடாமல் தடுப்பதும் உங்கள் இனமே. பெண்ணினமே, உங்கள் கணவர்களும் பிள்ளைகளும் செய்யும் தீச்செயல்களை நினைத்து அடங்கள், எச்சரிக்கையாய் இருங்கள். சிந்தனை. இன்று நம்மில் அனைவர் இயேசுவுக்கு ஆறுதல் சொல்ல இந்த சிலுவை பாதைக்கு வந்திருக்கலாம். அவர்களை பார்த்து இயேசு கூறுவது, நீங்கள் எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். நம் பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய எதிர்காலத்திற்காக, நல் வாழ்விற்காக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கண்ணீரோடு நாம் ஜெபித்திருக்கிறோமா? ஊர் சுற்றவும், சினிமா, கேபிள் டிவி பார்க்கவும், இந்த உலக போக்கில் வாழவும் கற்றுள்ள நம் பிள்ளைகளுக்கு இயேசுவை பார்க்க கற்றுக் கொடுத்திருக்கின்றோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை சரிவர செய்யாது, வேலையின்றி சுற்றி திரிந்து, பெற்றோருக்கு கீழ்ப்படியாது, பெரியோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் அன்பும் தராது, சகோதர சகோதரிகளை வெறுத்து, பணம், சொத்து, சுகம் இருந்தால்தான் உறவு, இல்லை என்றால் நீ யாரோ நான் யாரோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் இச்சூழ்நிலைகளில் ஒடுக்கப்பட்ட, துயரப்பட்ட உள்ளங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறோமா? சிந்திப்போம். ஜெபம். பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதையே நீ மற்றவர்களுக்கு செய் என்று கூறிய இயேசுவே, அன்பை பெறுவதை விட நாங்கள் பெற்றுக்கொண்ட உம் அன்பை பகிர்ந்து வாழ அருள் தாரும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வர விருப்பத்தினால் நித்திய சமாதானத்தில் வளர்க்கப்படுவது. ஆமென். சிலுவையில்
மெழுகு போல் ஆயிற்று. என் உள்ளுறுப்புகளின் நடுவே உருகி போயிற்று. என் வலிமை ஓடு போல காய்ந்து போயிற்று. என் நாவு மேலங்கத்தோடு ஒட்டி கொண்டது. என்னை சாவின் புழுதியில் போட்டுவிட்டேன். மரியாள், சூரியன் நடுவானில் பிரகாசிக்கும் நண்பகல் வேலை. அது தன் வெப்ப கதிர்களை பலமாய் உமிழ்ந்து கொண்டிருக்கிறது. தாழாத வெப்பம் ஒருபுறம், ஓயாத அடிகளும் உதைகளும் மறுபுறம். இத்தனைக்கும் மத்தியில் பார சிலுவையை என் மகன் இயேசு நம்பிக்கையோடு சுமந்து செல்கிறார். சிலுவையின் பாரம் தாங்காமல் 3ஆம் முறை கீழே விழுகிறார். என் மகனின் வேதனை என்னை நிலைக்குலைய செய்கிறது. என்ன செய்ய முடியும் என்னால்? தன்னை ஒரு பெண்ணாக என் மன வேதனையும் உலக மனிதரின் பாவ வாழ்வும் கண்முன் வர தன் நிலை உணர்ந்த என் மகன் மீண்டும் சிலுவை சுமந்து எழுந்து நடந்தார். தனது பயணம் தொடர இயேசுவின் இதயம் பேசியது. மண்ணை படைத்த நான் 3ஆம் முறையாக மண்ணை முத்தமிட்டேன். காலோடு நிற்கவே கடுகளவும் வலுவில்லை. நரம்புகள் தோன்றுவாங்க. நான் வறண்டு தளர்ந்து தட்டுமாறி தரையில் விழுந்தேன். தீவிட்ட புழுவை போல துடித்தேன். மனிதர் மண்ணிலே வீழ்வது மண்ணை பலப்படுத்த நானும் விழுந்து 3ஆம் முறையாக இந்த மனுக்குலத்தை மீட்க. என் அன்பு பிள்ளைகளை, மனித வாழ்வு ஒரு மகத்தான லட்சியம் கொண்டுதான் இருக்க வேண்டும். எனவேதான் என் உடலின் பரிமாணத்தை பாராமல் உள்ளத்தின் ஊக்கத்தை கொண்டு தங்கள் லட்சியத்தை நிறைவேற்ற புறப்படுகிறேன். நீங்களும் தோல்விகளையோ துன்பங்களையோ நோய்களையோ கண்டு தோண்டு விடாமல் லட்சியத்தை நிறைவேற்ற புறப்படுங்கள். சிந்தனை: சேற்றில் விழும் செம்மறியாடு சிறிதும் தாமதிக்காமல் விடுபட்டு வெளியே வந்துவிடும். ஆனால் பன்றியோ அந்த சேற்றிலேயே இருந்து கொண்டு இன்பம் காணும். நம் வாழ்க்கையிலும் நாம் பாவம் எனும் சேற்றிலேயே சிக்கியிருக்கிறோமா, அல்லது அதிலிருந்து வெளியேறிவிட விளைந்திருக்கிறோமா? பாவம் என்னும் சேற்றிலே ஊதாரி மகன் பன்றிகளின் மத்தியில் இருந்துதானே சிந்தித்தான், செயல்பட்டான். அவன் போல நாமும் எழுந்து வர வேண்டாமா? நம்மால் இது சில நேரம் முடியாதது என்றாலும் நம் தேவனால் முடியும் என்று
என்னை வளைத்துக் கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிடலாம். அவர்கள் என்னை முறைத்து பார்க்கின்றார்கள். என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர். மரியாள் அவர் யூதாவில் உள்ள பெத்லேகேம் என்ற தாவீதின் ஊரில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தவுடன் துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தியவள் நான் அல்லவா? என் கண் முன்பாக அவர் ஆடைகளை களைகிறார்கள். அவரின் காயங்களில் ஒட்டியிருந்த ஆடைகளை உரிக்கிறார்கள். வலியால் துடிக்கிறார் இயேசு. வெள்ளாடு கூட வெட்டப்பட்ட பின் தான் தோல் உரிக்கப்படுகிறது. ஒரு விலங்குக்கு காட்டப்படும் அன்பு கூட என் அன்பு மகனுக்கு காட்டப்படவில்லையே. இயேசு இதையும் பேசியது. 2 ஆடு உள்ளவர்கள் இல்லாதவரோடு பறித்து வாழ பண்பில் சொன்னவன் நான். என்னிடம் இருந்த ஒரு ஆடையையும் அழித்தார்கள். அழித்தவிடம் ஆடு இல்லையோ அது வந்து உண்மை. என்னை நிர்வாணமாக்கி எல்லோரும் என்னை எழுதப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். ஒருவனுக்கு மிகப்பெரிய வழி அவமானம் தான். அதையும் ஏற்று உங்களுக்காக நீங்கள் எனக்கு ஆடை தர வேண்டும் என்றால் உடைய சுயநலம் எண்ணங்கள் வஞ்சகம் சூழ்ச்சி நிறைந்த ஒரு ஆடைகள் குறிக்கப்பட வேண்டும். சிந்தனை. அன்று ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்ததால் மகிமையின் ஆடையை மனிதன் இழந்தான். ஆடை இல்லாத ஆதாம் ஏவாளுக்கு தோளாடை போர்த்தி அவர்களின் நிர்வாணத்தை மூடிய இரக்கத்தின் இறைவனுடைய ஆடை இங்கே களையப்படுகிறது. ஆதாமின் ஆடையோடு நுழைந்தது சாபம், இயேசுவின் ஆடையோடு தொலைந்தது பாவம். இந்த அருவருப்பான செயலை அக்கிரமக்காரர்கள் அரங்கேற்றினார்கள். நிர்வாணமாகத்தான் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று அன்றைய வரலாறு அழுகையோடு சொல்கிறது. இயேசு அவமானத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏனெனில் அவர் தன்னையே வெறுமையாக்கிய இறைவன். இன்று அவர் நாம் அணிந்திருக்கும் சுயநலம் என்னும் ஆடையையும் கௌரவம், பெரிய மனிதன், பிறர் பார்வைக்கு நல்லவனாய் நடிக்கும் போலித்தனமான ஆடையையும் அகற்றிவிட்டு பிறர் அன்பையும் கடவுள் அன்பையும் ஆடையாக அணிய அழைப்பு விடுக்கிறார். சிந்திப்போம். கருணை தெய்வமே இயேசுவே, உம்மை ஆலயங்களில் மட்டும் தேடாமல் ஆடையின்றி வேதனைப்படும் ஏழைகளிலே காண அருள்தாரும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சியே உண்டாவதாக. இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். அனைத்து விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வீசில் இடத்தினார் நித்திய சமாதானத்தில் காணப்படுவது. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இறைவாக்கு. மந்தையோடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவரும்
இடப்புறம் ஒருவனுமாக இரு குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள். திருச்சட்டத்தை பொறுத்தமட்டில் நான் இறந்தவன் ஆனேன். அதற்கு அச்சட்டமே காரணம். நான் கடவுளுக்காக வாழ்கிறேன். கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். மரியாள், என்னுடைய மகன் என் கையிலும் காலிலும் ஆணி அறைகிறார்கள். இதற்கு முன் இப்படி யாரையும் சிலுவையில் அறைந்ததை நான் பார்த்ததில்லை, பார்க்கவும் முடியாது. என் மனம் பதைக்கிறது, கண்களில் கண்ணீர் கரை புரண்டோடுகிறது. கண்மூடி இறைவனிடம் விருப்பப்படியே ஆகட்டும் என்று சரணடைந்தேன். உள்ள குமுறலை மௌனத்துடன் ஜெபித்தேன். என் மகன் படும் எல்லா துன்பமும் துயரமும் வேதனையும் இந்த உலகத்தின் மீட்புக்காகத்தான். என்னுடைய மகனே உலகின் பாவம் போக்க வந்த மெய்யான செம்மறி என்பதை புரிந்து கொள்கிறேன். வேறென்ன செய்ய முடியும் என்னால்? உங்கள் பாவங்களுக்காக பரிகாரம் செய்ய வந்தவரே என் மகன் இயேசு. இயேசுவின் இதயம் பேசியது. ஆசியளித்து அசந்த என் கைகளை, உதவி செய்து ஓய்ந்த என் கைகளை, புதுமைகள் புரிந்த என் கரங்களை நீளும் வரை சிலுவையோடு இழுத்து அறைகிறார்கள். கலிலேயா, சமாரியா, பெத்தானியா, எருசலேம், நாசரேத், கெனசரேத், யூதேயா என பல பகுதிகளில் சுற்றி பணிபுரிந்த ஓடிச் சேர்ந்த உதவியை என் கால்களில் ஆணி அறைகிறார்கள். என் கரங்களிலும் கால்களிலும் ஆணிகளை அடிக்கும் சத்தம் என் அண்ணன் இதயத்தை ரணப்படுத்தியது. என் கைகளிலிருந்தும் என் கால்களிலிருந்து பீரிட்ட ரத்தம் என் அன்னையின் கண்களில் ரத்த கண்ணீரை பரவல் படிக்க செய்தது. என் அன்னை இவை அனைத்தையும் உள்ளத்தில் இருந்து சிந்தித்து கடவுளை சித்தங்களை ஏற்றுக்கொண்டார். எவர் மீது பகையோ வெறுப்போ கோபமோ காட்டவில்லை. அனைவரையும் மன்னித்து அன்பு செய்தார். அப்படியே நீங்களும் உங்கள் வாழ்வில் வரும் துன்பங்களை ஏற்று இறை திட்டம் இது என அறிந்து பிறரை மன்னித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சிந்தனை. நாம் எல்லாம் நினைக்கிறோம் யூதர்கள் தானே இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் என்று. அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு நாமும் தான். நம் பாவங்களும் தான் அவர் சிலுவையில் அறையப்பட காரணமாயின என்பதை அறிந்திருக்கிறோமா? தாயின் கருவில் நாம் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்ட நம் அன்பு தேவன் ஒரு குறையுமின்றி கொடுத்த நமது உடலை கொண்டு நாம் அவருக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு எதிராக செய்கின்ற பாவங்கள் தான் அவருடைய உடலில் பாய்ச்சப்பட்ட பயங்கரமான ஆணிகள் என்பதை உணர்ந்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம், சிந்திப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் எங்கள் சுயநலத்திற்காக அப்பாவிகளை சிலுவையில் அறையாமல் இருக்க அருள்தாரும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சர்வேசன் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே காணப்படுகிறது. ஆமென். தேடுவோம்
சுவாமி பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இறைவாக்கு. யூதர்கள் அருள் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிரேக்கர்கள் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. மரியாள். எல்லோரும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் ஒருவரை தவிர. நானும் யோவானும் சிலுவை அடியில் நின்றோம். இயேசு வலி தாங்காமல் கதறுகிறார். மண்ணிலிருந்து முதல் மனிதனை உருவாக்கி அவர் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆனால் இன்று அவர் மூச்சிழுக்க முடியாமல் தடுமாறுகிறார். அவரது உடலில் கடைசி மூச்சு உள்ளவரை மனிதனை மன்னிக்க மறக்கவில்லை. தனக்கு அருகில் தொங்கிக் கொண்டிருந்த நல்ல கள்வனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்றார். மேலும் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று மன்றாடினார். இயேசுவின் இதயம் பேசியது. 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு என் சீடன் யூதாஸ் என்னை காட்டிக் கொடுத்தார். பேதுரு வீருக்கு பயந்து என்னை மறுதளித்தார். வடப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் இடம் கேட்டவர்கள், நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் குடிக்க முடியும் என்று பெருமை பேசியவர்கள் எங்கே போனார்கள்? 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு வந்து புதுமை செய்ய உதவிய அந்திரேயா எங்கே? என்னோடு 3 ஆண்டுகள் உண்டு உறவாடி என் வாழ்வில் எல்லா தருணங்களிலும் இருந்தவர்கள் இப்பொழுது எங்கே? இவர்களுக்கு உனக்கும் என்ன வித்தியாசம்? எப்பொழுதெல்லாம் பிறர் துன்பப்படும் பொழுது அவர்களை கண்டு காணாமல் செல்கிறாயோ, அப்பொழுதெல்லாம் என்னை உதவி செல்கிறாய். சிந்தனை. பழைய ஏற்பாட்டில் பாவ பரிகார பலி ஊருக்கு வெளியே தான் கொடுக்கப்படும். எனவேதான் நம் பாவங்களுக்கான பரிகார பலியாகி இயேசு ஊருக்கு வெளியே கொல்கத்தா என்னும் இடத்தில் சிலுவையில் கொல்லப்பட்டார். 33.5 வருடங்கள் உலகிலே வாழ்ந்தவர் 3 மணி நேரம் சிலுவை மரத்தில் தொங்கினார் நமக்காக. மரத்தினால் வந்த சாபத்தை துடைக்க அந்த மரத்திலே மரணத்தை சந்திக்கிறார். இங்கு ஒரு விதை உடைந்து உருக்குலைந்து புதைக்கப்படுவது அழிவதற்காக அல்ல, விருட்சம் ஆவதற்காகவே. இருகரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், மகனே மகளே வா, என் அன்பை பார் என்று அழைக்கும் இயேசு கூறுகிறார். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ஜெபம். அன்பு இயேசுவே, உண்மையையும் நன்மையையும் ஏற்றுக்கொள்ளவும் நீதிக்காக உயிர் கொடுக்கவும் அருள்தாரும். ஆமென். கொள்ள
உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. மரித்த இயேசுவை அவர் தாயார் மடியில் நடத்துகிறார்கள். இறைவாக்கு. இவ்வழியால் கடந்து செல்வோரே, உங்களுக்கு கவலை இல்லையா? அனைவரும் உற்று பாருங்கள். எனக்கு வந்துட்ட துயர் போல வேறொரு துயர் உண்டா? ஆண்டவர் தம் வெஞ்சின நாளில் என்னை துன்பத்திற்கு உள்ளாக்கினார். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். மரியாள். மகனை மார்போடு அணைத்து மகிழ்ந்திட்ட நான் இன்று மாளா துயரோடு உள்ளம் உணர்ந்திருக்க மாசில்லா என் மகனின் உடலை மடிமீது தாங்குகிறேன். தொட்டிலும் கட்டிலும் தோளிலும் மார்போடும் சுமந்த என் மகன் இயேசுவின் உயிரற்ற உடலை மடி சுமக்கிறேன். ஐயோ, என் உள்ளம் பதைக்கிறது, என் உடம்பெல்லாம் நடுங்குகிறது. என் உள்ளத்தின் வேதனை உங்களுக்கு புரிகிறதா? என் தாய்க்கும் வரக்கூடாத நிலை எனக்கு. இயேசுவின் இதயம் பேசியது. நான் உயிரோடு இருக்கும்போது எப்போதும் என்னை சுற்றி ஒரு கூட்டம் இருந்தது. அனாதைகள், ஆதரவற்றவர்கள், பாவிகள், விதவைகள், கைவிடப்பட்டோர், நோயாளிகள் என்னை புகழ்ந்து வாழ்த்தி வருகின்றனர். இன்னொரு கூட்டம் என்னை எப்படியாவது குறைத்து கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டி சுற்றி வந்தார்கள். பரிசேயர்கள், சதிசேயர்கள், சட்ட வல்லுநர்கள், மரபு அறிஞர்கள், மதக்குழுக்கள் அனைவரும் என் இறப்பில் பெருமூச்சு விட்டு மகிழ்கிறார்கள். ஆனால் இப்பொழுது என் உடலை சுற்றி என் அன்பு சீடன் யோவான், இறைவனை சந்திக்க வந்து நிக்கதேவோ, அரிமத்தியாவைச் சேர்ந்த யோசேப்புக்கு மட்டுமே எனக்கு ஆறுதலாய் உள்ளனர். இப்போது நீயும் என் அருகில் எனக்கு ஆறுதலாய் இருப்பாயா? சிந்தனை. யாரேனும் ஒருவர் இறந்துவிட்டால் அவர் உயிரோடு இருக்கும்போது நம்மோடு உறவாடிய வார்த்தைகள், நமக்கு செய்த உதவிகள், அவர் அனுபவித்த வேதனைகள் எல்லாம் நினைத்து பார்த்து அழுகின்றோம். அதே போல இங்கு அன்னை மரியா இறந்த இயேசுவை தன் மடியில் வைத்து அழுகிறார், புலம்புகிறார். வாழ்வில் துன்பங்கள் வரலாம், ஆனால் வாழ்வை துன்பமயமாக இருப்பதை பார்க்கிறோம். கன்னியாக இருந்தபோதே ஆவியின் வல்லமையால் கருவுற்ற போது சமுதாயத்திலே எத்தனையோ தடைகளை தாண்டி வந்தாரே, அதை நினைத்து அழுவதா? குழந்தையை தொலைக்க ஏரோது தேடிய போது பச்சிலை
பச்சிளம் குழந்தையை தூக்கிக் கொண்டு அங்கும் இங்கும் தப்பி ஓடியதை நினைத்து அழுவதாம். இறுதியில் குற்றவாளி கூண்டில் ஏற்றி சிலுவையில் அறைவர் என குற்றம் சுமத்தியதை நினைத்து அழுவதாம். எதை நினைத்து அழுவது? இன்றும் பிள்ளைகளின் இறப்பில் பரிதவிக்கும் தாய் தந்தையர் வாழ்வை இழந்து தவிக்கும் விதவைகள் இத்தகைய பரிதாப நிலையில் உள்ளனர். இவர்களில் அன்னை மரியின் சோகமும் வீரமும் வெளிப்படுகிறது. சிந்திப்போம். ஜெபம். அம்மா மரியே, உன் துயரை கண்டு மனம் வருகிறோம். எங்கள் வாழ்வு மாற இறைவனிடம் பரிந்து பேசும் அம்மா. ஆமென். சுவாமி பாடுபட்ட 14ஆம் ஸ்தலம். இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். இறைவாக்கு. ஏற்கனவே இயேசு இறந்துவிட்டதை குறித்து வியப்படைந்த பிலாத்து நூற்றுவர் தலைவரை அழைத்து இதற்குள் இறந்து விட்டானா என்று கேட்டார். நூற்றுவர் தலைவரிடமிருந்து கேட்டறிந்தது. உடனே அவன் யோசேப்பிடம் அளித்தான். யோசேப்பு வெள்ளிய துணி ஒன்றை வாங்கி வந்து இயேசுவின் உடலை இறங்கி துணியால் சுற்றி பாறையில் வெட்டப்பட்டிருந்த கல்லறையில் கொண்டு வைத்தார். அதன் வாயிலில் ஒரு கல்லை ஊற்றி வைத்தார். மரியா
அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் பிலாத்துவிடம் அனுமதி பெற்று இயேசுவின் உடலை எடுத்து வந்தார். இரவில் இயேசுவை சந்திக்க வந்த நிக்கோதேம் என்பவர் கொண்டு வந்திருந்த வெள்ளை போளத்தையும் சந்தனத்தூளையும் கலந்து யூத முறைப்படி துணிகளால் இயேசுவின் உடலை சுற்றினார்கள். அங்கே இதுவரை அடக்கத்திற்கு பயன்படுத்தப்படாத புதிய கல்லறை ஒன்று அருகில் இருந்தது. அதில் அவர்கள் இயேசுவை அடக்கம் செய்தார்கள். அவரை தூக்கி வளர்த்த என் கரத்தால் கடைசியாய் ஒரு முறை தொட்டு பார்த்தேன். இயேசுவின் இதயம் பேசியது. இந்த உலகில் படைத்த எனக்கு பிறக்க ஒரு இடம் கிடைக்கவில்லை, இருக்க ஒரு இடம் இல்லை, தலை சாய்க்க ஒரு இடம் தரவில்லை. இந்த உலகம் இறந்த உடலை அடக்கம் செய்யக்கூட ஒரு சொந்தமான இடம் இல்லை. இரண்டு உடல் மனிதர்களுக்கு புதிய பாறைகளால் அடைகிறார்கள், கல்லறைக்கு காவல் வைக்கிறார்கள். நாம் என்னுடைய உடலைத்தான் வைத்தார்கள். ஆனால் என் போதனைகளை சாதித்த சாதனைகள் அனைத்தையும் புதைக்க முடியவில்லை. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மனிதாத்தால் மிகுந்த பலன் தருவது. நான் மனிதனுக்கு நீங்கள் மிகுந்த பலன் தருவதற்காகத்தான். பலன் தருவீர்களா? மனிதன் உயிராக இருக்கும்போது அவனுக்கு ஒரு குவளை தண்ணீர் குடிக்க கொடுக்காதவர்கள் அவர்கள் இறந்த பின்னர் 2ஆம் நாள் கல்லறைக்கு சென்று பால் ஊற்றுகிறார்கள். உடல் நலமின்மையால் படுக்கையிலே இருக்கும் தாய் தகப்பனை, உடன் பிறந்தவர்களை, உற்றார் உறவினர்களை கவனிக்காதவர்கள்தான் அவர்கள் இறந்த பின்னர் கல்லறை கட்டி கல்லறையை அழகுபடுத்தி தங்கள் அன்பை விளம்பரப்படுத்திக் கொள்கிறார்கள். கல்லறை திருநாளில் அது போன்ற கல்லறைகளில்தான் அழகாக காட்சியளிக்கும். மலர் மாலைகள், ஊதுவத்திகள், மெழுகுத்திரிகள் அணிவகுத்து நிற்கும் அஞ்சலி செலுத்தல். உயிரோடு இருக்கும்போது அவர்களுக்கு வகையான உணவு உண்ண கொடுக்காதவர்கள்தான் நீட்டார் விரைவு நாளில் வகை வகையான உணவுகள் பல செய்து இறந்தவர்கள் சார்பாக இருக்கிறவர்கள் உண்ணுகிறார்கள். எவ்வளவு போலித்தனமான வாழ்க்கை நாம் வாழ்கிறோம், நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே நாம் அவர்களை அன்பு செய்யத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என உணர்ந்திருக்கிறோமா? சிந்திப்போம். ஜெபம். வல்லமையிலே பாவத்தை புதைத்து விசுவாசத்தில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்தார்கள். ஆமென். விண்ணுலகில் இருக்கிறீர்கள் தந்தையே, உமது உயிரின போட்டதற்கு உமது ஆட்சி வருக. உடைய திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்கள் சோதனைக்கு உட்படுத்தாமல் அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உடைய தேவத்தில் தனியாகவே இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். பெருகன் உமது ஆட்சி வருகன், உமது விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
அனைவரும் அமர்வோம். இயேசு கிறிஸ்துவின் என் அருமை சகோதர சகோதரிகளே, இன்று புனித வெள்ளிக்கிழமை. இயேசுவின் பாடுகளை நாம் அனைவரும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய ஊரை சுற்றி பெரிய சிலுவை பாதை செய்து தியானித்து நாம் அனைவரும் இங்கே ஒன்றாக அமர்ந்திருக்கிறோம். இந்த பெரிய சிலுவை பாதையை செய்வதற்கு வலதுகரமாக செயல்பட்டவர்கள் முதலாவதாக சகோதரி விமலா அவரோடு சேர்ந்த குழுவினர். எனவே இந்த நேரத்தில் அரசர் விமலா அவர்களுக்கும் அந்த குழுவினருக்கும் தரப்படி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும். இரண்டாவதாக